சங்கீதம் 91:4-8 வரைக்கும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் போவாய். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். கவனிங்க, கர்த்தருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். வாதை அணுகாது, பொல்லாதவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது. எப்பொழுது? கர்த்தருடைய சத்தியம் உனக்கு கேடகமாக இருக்கும் போது. கர்த்தருடைய சத்தியத்தை கேடகத்தை மாதிரி பயன்படுத்துறீங்களா? பாருங்க, ஒரு போர் வீரன் கேடகத்தை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம், இல்லாட்டி கீழே போட்டுட்டு பாருங்க, சும்மா போய் எதிரிகளை ஃபேஸ் பண்ணனாலும் ஃபேஸ் பண்ணலாம். சும்மா போய் ஃபேஸ் பண்ணானா பாதிக்கப்படுவான். கவனிங்க, கேடகத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு போர் வீரனுடைய பொறுப்பு.